இந்த உலகத்தில் ஏன் பல மொழிகள் இருக்கின்றன என்று நீங்கள் ஒருபோதும் யோசித்ததுண்டா? நானும் அதை பத்தி நினைத்திருக்கிறேன். ஒவ்வொரு குழு ஒருவேளை இது நமது கதைகளை பரப்ப உதவுகிறது. அது சுவாரஸ்யமான யோசனை. ஒரு காலத்தில் மனிதர்கள் எல்லோரும் ஒரே மொழியில் பேசினார்கள். ஒருவரை ஒருவர் எளிதாக புரிந்து கொண்டார்கள். அவர்கள் ஒன்றாக பயணம் செய்து ஒரு பெரிய சமவெளி நிலத்தை கண்டுபிடித்தார்கள். அங்கே அவர்கள் ஒரு பெரிய திட்டம் போட நினைத்தார்கள். நாம் ஒரு நகரமும் வானத்தை எட்டும் ஒரு கோபுரமும் கட்டுவோம். அது நமது பெருமை சின்னமாயிருக்கும். அவர்கள் ஒன்றிணைந்து திட்டமிட்டார்கள். ஒவ்வொருவரும் உற்சாகத்துடன் வேலைக்கு தயாரானார்கள். ஆம், நாம் அனைவரும் ஒன்றிணைந்து செயல்படுவோம். மண்ணால் கற்கள் செய்து அவற்றை நன்றாக எரித்து பலமான கட்டுமான கற்களாக மாற்றினார்கள். கட்டுமானம் தொடங்கியது. அனைவரும் ஒன்றிணைந்து உதவி செய்வோம். ஒற்றுமையுடன் வேலை செய்தால் வெற்றி நமதே. ஆம், நாம் அனைவரும் சேர்ந்து உழைப்போம். நாள் கடந்த போது கோபுரம் மெதுவாக உயர்ந்து கொண்டே சென்றது. அவர்களின் இதயத்தில் பெருமை வளர ஆரம்பித்தது. கோபுரம் வானத்தை தொடும் அளவுக்கு உயர்ந்து கொண்டே சென்றது. அவர்கள் தங்களை உயர்த்த முயன்றார்கள். ஆனால் கடவுள் அவர்கள் செய்ததை பார்த்தார். அதனால் தேவன் ஒரு விசித்திரமான செயலை செய்தார். இந்த நாள் எவ்வளவு அமைதியா இருக்கிறது. நீ என்ன சொல்கிறே? மொழி மாறிவிட்டது. இது என்ன குழப்பம்? ஏன் சண்டை? வேலை முற்றிலும் நிறுத்தப்பட்டது. இந்த நிலை என்ன? மக்கள் சிறு குழுக்களாக பிரிந்தார்கள். ஒவ்வொருவரும் தனித்தனி தங்களுக்கு புரியும் மொழி பேசுவர் இருந்தார்கள். இயற்கை அமைதியா இருக்கு. அவர்கள் அந்த இடத்தை விட்டு உலகின் பல பகுதிகளுக்கு சிதறி சென்றார்கள். முடிக்கப்படாத கோபுரம் அமைதியாக அங்கேயே நின்றது. புதிய இடங்களில் மக்கள் வாழ ஆரம்பித்தார்கள். புதிய மொழிகள், புதிய வாழ்க்கை. ஒற்றுமை நல்லது, ஆனால் தாழ்மை இல்லாதது நீடிக்காது. நாம் எவ்வளவு உயர்ந்தாலும் கடவுளை மறக்காமல் இருக்க வேண்டும்.